ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஏகே கேமர் பேசுகிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரேட் ஓப்பனிங் பார்க்க போகிறோங்க. கிளேசியர் M4க்கான கிரேட் ஓப்பனிங். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த எக்ஸட் ஸ்பின்னாக இருக்குள்ள நம்ம எக்ஸட் வந்து கிவே பண்ண போகிறோங்க. இப்போ நம்ம ப்ரைஸ் பார்த்து ஒன்று கிவே கொடுத்துருக்குங்க. இதேமாதிரி டைசன் நியூ கேமர் அவருடைய லைவ் சேனலில் நாம் வந்து வாரம் வாரம் வந்து பார்த்திங்கன்னா கிவே கொடுத்துட்டு இருக்குங்க. மறக்காமல் அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கூப்பன் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைம் லிமிட்டட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒன்று ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் இப்போ எந்த ஹெட்கியர் மேலே கை வைக்கணும் அதே ஹெட்கியர் கொடுப்பேன் பாருங்க பர்மனெண்ட்டாக. டேய் அது கேட்காடா, அது பக்கம் இருக்கிற கிளேசியர் கூட சட்டி பண்ணிங்களா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இதுக்கு அடுத்த 10 ஸ்பின் போட போகிறோம். 10 ஸ்பின்ல என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. நாம் கேட்டது ஒன்று, அவங்க கொடுக்கறது ஒன்றா இருக்கும். சட்டி மண்டேனுங்களா, ஒழுங்காக கொடுங்கடா, நல்ல ஐட்டமாக கொடுங்கடா. 164 கூப்பன் வேஸ்ட்டாக போயிடுச்சு மக்களே. இவனுங்க கன் கொடுத்துருந்தானுங்கன்னா நம்ம வேற ஒரு ஸ்பின்ல போட்டு மெட்டீரியல் எடுத்து அவங்களுக்கோசரம் யூசி ஸ்பின் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ இவனுங்க கன்னு கொடுக்கறதுனால யூசி போட்டு நம்ம கிளேசருக்கெல்லாம் ஸ்பின் பண்ண போகிறதில்ல. இவங்க பார்ப்போம் என்ன கொடுக்குறாங்க. அடுத்த 10 கேட்டது ஒன்று கொடுக்கறது ஒன்று. நெக்கிட்டு போயிடுச்சு. 10 கூப்பன் நெக்கிட்டு போச்சு. 7 வருஷமாக சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். ஒரு கூப்பனில் ஒரு லெஜண்ட் ஐட்டம், ஒரு மித்திக் ஐட்டம் ஒன்றும் உருப்படியாக வர்றதில்ல மக்களே. அப்படியே ஒரு ஹெட்கியர் கொடுத்துருக்கேன். இது எதுக்கடா எனக்கு பர்மனெண்ட், இது வேண்டான்டா. எனக்கு M4 கிளேசியர் கொடுத்தா போதும்டா மக்களே. பிஜிஎம் இது தேவையில்லடா எனக்கு இப்போதைக்கு. எனக்கு தேவை கிளேசியர். கிளேசியர் கொடுறா. அடுத்த 10 டைம் லிமிட்டட். இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது மக்களே. நாம் கேட்கறது ஒன்று, இவங்க கொடுக்கறது ஒன்றா இருக்கு. நெக்கிட்டு போச்சு. அடுத்த 10 கூப்பன். அடுத்த 10 அடிப்போம். என்ன கொடுக்குறாங்க ஒன்றும் இல்லை. டைம் லிமிட்டட். அப்படியே சுத்தாரதை பார்த்தா அப்படியே கிளேசியர் வந்துருமோ அப்படின்னு கிடைக்குது. ஆனால் கடைசியில் பார்த்தா உனக்கு கிளேசியர் இல்லைடா, ஒரு டைம் லிமிட்டட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டைம் லிமிட்டட் கொடுத்து இந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஓடு ஓடு ஓடு. அடுத்த 92 கூப்பன் தான் இருக்கு. அப்போ என்ன கொடுக்குறாங்கன்ட்டு. சட்டி மண்ணினுங்களா, இந்த கிரேட் ஓப்பன் பண்ணதுக்கோசரம் தான்டா இந்த கூப்பனே சேர்த்து வைக்கிறது. கிளேசியருக்கோசரம் தான். கிளேசியரே கொடுக்கணும், அப்புறம் எதுக்கூட அந்த கிரேட்டு தூக்கி குப்பையில் போடுங்கடா. அதுவும் கொடுத்துருக்கிறது 3 தான் கொடுத்துருக்கீங்க. ஒரு வாரம் ஒரு மாதம் கொடுத்துருந்தீங்கன்னா பாருங்க பர்மனெண்ட்டு. ஃபஸ்ட்டு 10லேயே கொடுத்தானுங்க. அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டோம், அதுக்கு சில்வர் காயினாத்தான் மாற்றி வைக்கணும். சட்டி மண்டேனுங்களா, ஒரு நல்ல கூப்பன் நல்லதாக கொடுங்கடா. நல்ல ட்ரெஸ் கொடுக்குறீங்க. ஓகே, எனக்கு கிளேசியர் போதும்டா. கிளேசியர் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு கிளேசியர், 2லாம் வேணாம், ஒன்றே ஒன்று கொடுத்தீங்கன்னா எனக்கு போதும்டா. ஏன்டா அப்படி என்ன பாடா பொறுத்துறீங்க? நான் மற்ற ஸ்பின்லாம் பண்ணியிருக்கேன் கைஸ். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்டே வந்து கன் ஸ்கின் கொடுத்துருவானுங்க. அதை நான் அப்கிரேட் பண்ணிக்குவேன். ஆனால் இந்த கூப்பனில் நீ ஃப்ரீயாக தானே ஸ்பின் பண்ணுற, உனக்கு எதுக்கடா கொடுக்கணுன்ற மாதிரி. டைம் லிமிட்டட். இதை வச்சு நான் என்னத்த கைஸ் பண்ணிட்டோம். கொடுக்கறது தான் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு கன் ஸ்கின் கொடுத்துட்டாங்கன்னா நான் சுத்த சாத்திட்டு போய் அதை அப்கிரேட் பண்ணி விளையாடுவேன். ஆனால் என்கிட்ட மெட்டீரியல் இல்லை. மெட்டீரியலுக்கோசம் நான் ஸ்பின் பண்ணனாலையும் உனக்கு தாண்டா லாபம். நான் இப்போ மெட்டீரியல் ஸ்பின் பண்ண போகிறதில்ல. இப்போ கன் ஸ்கின்னுக்கு நான் யூசி போட்டு ஸ்பின் பண்ண போகிறதில்ல. ஆனால் யூசி நான் எதுக்கு கிடைக்காத ஒன்றுத்துக்கு நான் யூசி வேஸ்ட் பண்ணுறதோட கடைசத்துக்கு நான் மெட்டீரியலுக்கு நான் அந்த காசை யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். நீங்கள் அதை வச்சு லாபம் பார்க்கலாம். நீங்கள் கொடுத்தவனுக்கு மறுபடியும் கொடுக்குறீங்க, ஆனால் கொடுக்காதவனுக்கு கொடுங்கடா. பாருங்கடா, தேவையில்லாத கன்ஸ்கின்லாம் கொடுக்குறீங்கடா. டே இதே உங்களுக்கு நியாயமா இருக்காடா? டே பிஜிஎம்ஐ ஒரு நல்ல கிரேட் ஓப்பனிங்னா இடத்தையுமே 10 ஸ்பின்ல ஒரு கிளேசியர் ஸ்கின் கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் சூத்த சாச்சிட்டு போய் வேற ஒரு இதில் ஸ்பின் பண்ணி 2000 3000 யூசின் போட்டு மினி மெட்டீரியல் எடுக்க பிளான் பண்ணியிருப்பேன். நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா நான் எப்படா உங்களுக்கு யூசி செலவு பண்ணுவேன்? வெறுப்பாக இருக்குது கைஸ். இன்னும் 41 கிரேட்டு தான் இருக்குது.
ஒன்றும் கொடுக்க போறதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவனுக்கிட்ட உட்காந்துட்டு கதறிட்ட இருக்கிற நேரங்க 3 சுத்த சேர்த்துட்டு போய் உட்காந்துருக்கலாம். காலையில தூங்கி இழந்ததுமே ஃபர்ஸ்ட் பிஜிஎம்ஐ ஓப்பன் பண்ணி பல்லு கூட வளர்க்காம இருந்தாங்க கைஸ். கிரேட் ஓப்பன் பண்ண கிளேசியர். நைட்ல தூங்க முடியல கைஸ். கனவுல கிளேசியர் தான் வருது. 31 கிரேட்டு. என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இப்போனாச்சும் கொடுங்கடா சட்டி மண்டேனுங்களா. 10 குப்பங்களாம் தாண்டா இருக்கு. கொடுங்கடா. சுத்துது டைம் லிமிட்டட் கைஸ். இது இந்த செட்டு எனக்கு 4-5வது டைம் கொடுக்குறாங்க கைஸ். 2 டைம் ப்ரௌண்டா கொடுத்தானுங்க. 3 டைம் வந்து டைம் லிமிட்டடா கொடுத்துட்டானுங்க. இவனுங்க என்ன பண்றானுங்கன்னே தெரியல. டைம் லிமிட்டட் கைஸ். இவனுங்கிட்ட எல்லாம் ஓப்பன் சேர்த்து வைக்கிறதும் ஒன்று தான். நீங்க காசு போட்டு ஓப்பன் பண்ணதும் ஒன்று தான். எல்லாமே ஸ்வாக. ஆனா கடிச்சவங்களுக்கு பாருங்க, கடிச்சு ஒரே ஓப்பன் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. கடிச்சவனுக்கே கடிச்சு 3 மெட்டீரியலா மாறும். ஆனா அங்க ஒருத்தனுக்கு இத்தனை ஸ்பின் பண்ணி ஒண்ணுங்க லாஸ்ட் ஒரே ஒரு ஓப்பன். இதுக்கு நாச கொடுங்கடா சட்டி மண்டேனுங்களா. ஒன்றும் இல்லை. டைம் நக்கிட்டு போடான்னு கொடுத்தானுங்க பாரு. அருமையான